20000 mAh கெபாசிட்டி உடைய இந்த கூல்நட் பவர் பேங்க் வந்து நமக்கு டைரக்டா கம்பெனில இருந்து ரிவ்யூக்காக சென்ட் பண்ணிருக்காங்க. மொத்தம் 2 வேரியன்ட் வந்து அவங்க சென்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா Black கலர். Black கலர் வேரியன்ட் வந்து நான் இன்னும் அன்பாக்ஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். எதுக்கு அப்படினு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபரான உங்கள யாராச்சும் ஒருத்தருக்கு அந்த பவர் பேங்க் நான் கிவ் அவே தரலாம் அப்படினு நான் முடிவு பண்ணிருக்கேன். சோ இந்த கிவ் அவேல நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது, நீங்க எப்படி அந்த பவர் பேங்கை வின் பண்றது, அப்புறம் இந்த பவர் பேங்க் உடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த பவர் பேங்க் உடைய அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸை கையில் எடுக்கும்போது ரொம்பவே வெயிட்டாக தெரிஞ்சுது. ஸோ பாக்ஸை பின்னாடி திருப்பி பார்த்தா கூல்நட் மேட் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் கீழே ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 3500 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் அமேசானில் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் வந்து 2000 ருபீஸுக்கு செல் பண்ணிட்டுருந்தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2200 செல் பண்ணிட்டுருந்தாங்க. நீங்கள் இதை வாங்குற மாதிரி இருந்தால் அமேசானில் வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்ளே ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க் வாங்கினதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கூல்நட்டோடைய வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்து வாரண்டி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவலில் ஒரு பவர் பேங்க் நீங்கள் எவ்வளோ நேரம் அதை சார்ஜ் பண்ணணும், ஸோ எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அந்த பவர் பேங்க் அப்படின்னு கூட எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பவர் பேங்க் கையில் எடுக்கும்போது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஆனால் இதனுடைய டிசைன் அண்ட் டிஸ்பிளே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது ஆன் பண்ணி இதனுடைய டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இதனுடைய பவர் பேங்க் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எவ்வளோ எம்ஏஹெச் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. சி டைப் கேபிள் வந்து இவங்க இன்க்ளூட் பண்ண கிடையாது. ஆனால் 2 மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் லென்த் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த கேபிள். ஸோ பாக்ஸில் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம பவர் பேங்கோடைய ஃபிசிக்கல் வியூக்கு வருவோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கூல்நட் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு வேண்டிய. அப்புறம் 3 யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் ஆன் பண்ணி அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் ஆயிரும். ஃப்ளாஷ் லைட் அவ்வளோ பவர் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான லுக் இந்த பவர் பேங்க்கு தருது இந்த டிஸ்பிளே வந்து. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 20000 mAh அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்புட் அவுட்புட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 ஆம்பியர்ஸ் வந்து அவுட்புட் எடுத்துக்க முடியும். இந்த பவர் பேங்க் 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 மணி நேரம் எடுத்துச்சு. ஆனால் இந்த பவர் பேங்க் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணதுக்கு பிறகு என் மொபைலில் 5 முறை சார்ஜ் பண்ணியும் கூட 25% ரிமைனிங் இருக்குது அப்படிங்கிறது காட்டுச்சு. எந்த பவர் பேங்காக இருந்தாலுமே சார்ஜ் பண்ணும்போது ஹீட் ஆகும். ஆனால் இந்த பவர் பேங்க் வந்து ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. இதனுடைய மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு இந்த விஷயத்தை நம்ம சொல்லலாம். என்னதான் இதில் 20000 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி, அது மட்டும் இல்லாமல் பர்சன்டேஜ் இண்டிகேட் பண்ணுறதுக்கு வந்து டிஸ்பிளே எல்லாமே கொடுத்துருந்தாலும் இதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. இதனுடைய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய வெயிட் 440 கிராம் கொடுத்துருக்காங்க. இந்த வெயிட் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வெயிட்டோட ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் பேங்க் வந்து ரொம்பவே பல்ஜியாக இருக்குது. 20000 mAh அப்படின்னா கண்டிப்பாக இந்த பல்ஜி அண்ட் வெயிட் வந்து அதிகமாக தான் இருக்கும். மற்றபடி இந்த பவர் பேங்க் ரொம்பவே சூப்பரான பவர் பேங்க். உங்களுடைய பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ஹை குவாலிட்டியான ஹை கெப்பாசிட்டியுடைய ஒரு நல்ல பவர் பேங்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பவர் பேங்க் கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த பவர் பேங்க் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் இந்த பவர் பேங்க் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த பவர் பேங்க் வந்து கிவ் அவே தரோம். இந்த பவர் பேங்க் இலவசமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி நம்மளோட கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அந்த பெல் ஐக்கான் எனேபிள் பண்ணுறது, நம்மளுடைய சேனல் பேஜை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறது மற்றும் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுறது மூலமாக உங்களால் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸை வச்சு ரேண்டமாக அந்த வெப்சைட்லேருந்து நான் ஒரு வின்னர் வந்து சூஸ் பண்ணுவேன். வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15ஆம் தேதி நான் நம்மளுடைய சேனலில் தனி வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.